தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ டிஃபென்ஸ் துறையில இருந்து தமிழ்நாட்டில் வந்திருக்க ஒரு புதிய வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன போஸ்டிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குங்க, அதுலயும் ஜாயின் பண்ணுங்க. அதுலயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஜாப் அப்டேட்ஸ் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் BDL அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கிட்ட இருந்து தான் இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் தற்போது நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இதை பொறுத்த அளவுக்கு இது ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே வரக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஆர்கனைசேஷன். இதோட ப்ராஜெக்ட் லொகேஷன்ஸ்லயும் அவங்களோட ஆபீசஸ்லயும் கார்பரேட் ஆபீஸ்லயும் உங்களுக்கான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ப்ராஜெக்ட் லொகேஷன்ஸை பொறுத்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்கு. அது இல்லாம அவங்களோட கார்பரேட் ஆஃபீஸஸ் வந்து ஹைதராபாத், ஆந்திர பிரதேஷ் இந்த ஏரியாஸ்ல எல்லாம் இருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு நியரஸ்டா இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கான வேலை இருக்கும். தமிழ்நாட்டிலையும் ப்ராஜெக்ட் லொகேஷன்ஸ்ல ஜாப் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 21 பிப்ரவரி வரைக்கும், அதாவது 21 பிப்ரவரி வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன போஸ்டிங் அப்படின்னு பாருங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரைனி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் ட்ரைனினோடனே ஒரு டெம்பரவரி வேகன்சி அப்படின்னு நினைக்காதீங்க, ஒரு பெர்மனண்டான வேகன்சி. ட்ரைனிங் கொடுத்து உங்களை பெர்மனண்டா எடுத்துக்கிறாங்க. ஸோ இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பத்தி பார்த்துடலாம். யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி வந்து இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மேனேஜ்மெண்ட் ட்ரைனி எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி இந்த 5 கேட்டகரியில கேட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம கெமிக்கல்ல கொடுத்திருக்காங்க, சிவில்ல கொடுத்திருக்காங்க, பிசினஸ் டெவலப்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. பிசினஸ் டெவலப்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு நீங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 2 இயர்ஸ் MBA முடிச்சிருக்கீங்க மார்க்கெட்டிங்ல இல்ல சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்னா நீங்க அப்ளை பண்ணலாம். அதுவே பப்ளிக் ரிலேஷன்ல கொடுத்திருக்காங்க. இதுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க MBAவோ இல்ல போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவோ பப்ளிக் ரிலேஷன்ஸ்லயோ கம்யூனிகேஷன்ஸ்லயோ மாஸ் கம்யூனிகேஷன்ல முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பினான்ஸ்ல, ஹியூமன் ரிசோர்ஸ்ல எல்லாம் கேட்டிருக்காங்க. பினான்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்க CAO CMA முடிச்சிருக்கணும். HR பொறுத்த அளவுக்கு நீங்க MBA HRல கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். சோ இது மட்டும் இல்லாம கடைசியா லீகலுக்கு லாக்கும் ஒரு போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. நீங்க இதையும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கெமிக்கலுக்கு மட்டும் நீங்க MSc கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் அதற்கு ஈக்குவலண்டான டிசிப்ளின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ எலக்ட்ரானிக்ஸ்னா என்ன டிசிப்ளின் அப்ளை பண்ணலாம் அப்படின்னும், மெக்கானிக்கலுக்கு என்ன டிசிப்ளின், எலக்ட்ரிக்கலுக்கு என்ன டிசிப்ளின், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா டிசிப்ளின் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ ஏஜ் லிமிட்டை பொறுத்த அளவுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 27 வயசு வரைக்கும், 18ல இருந்து 27 வயசு வரைக்கும் எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்க OBC இருந்தா 30 வயசு வரைக்கும், SC ST இருந்தா 32 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணலாம். சில போஸ்டிங்ஸ்க்கு 40 வயசுல கொடுத்துருக்காங்க, நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்குங்க. CBT எக்ஸாமினேஷன் வச்சு தான் செலக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன்லயும் இன்டர்வியூலயும் யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்கள தான் அவங்க செலக்ட் பண்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கான டெஸ்ட் சென்டர், அதாவது CBTக்கு டெஸ்ட் சென்டர் பொறுத்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்னை ஒரு சென்டரா கொடுத்துருக்காங்க. நீங்க சென்னையில எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். அடுத்து இதற்கான சேலரியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியா இருக்கும்போது 40,000 இருந்து 1,40,000 வரைக்கும் சேலரி அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மந்த்தே கிட்டத்தட்ட ஒரு 64,000 உங்களுக்கு சேலரியா கிடைக்கும். அடுத்து இதுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கு. ஆன்லைன்ல அப்ளை பண்ற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த அளவுக்கு 500 ரூபாய் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நீங்க ஆன்லைன்ல பே பண்ணிக்கலாம். சோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன்.